ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது செவ்வாய்க்கிழமை சாயந்தரம். இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பிடிச்ச உணவுகளை செஞ்சு மாடியில் கொண்டு போய் வச்சு எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து ஒன்றா உட்காந்து நிலாவை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது நிலாசோறு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் நிலாசோறு அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் அது சாம்பாரோ இல்லை வெரைட்டி ரைஸோ எதுவாகனாலும் இருக்கலாம், எல்லாத்தையும் ஒன்றா வச்சு அப்பா அம்மா எத்தனை குழந்தைங்களோ எல்லாரும் ரவுண்டாக வந்து உட்காந்து சாதத்தை அம்மா பசைஞ்சு ஒவ்வொருத்தர் கையிலையும் வந்து ஒரு உருண்டை கொடுத்து நிலாவை பார்த்து சாப்பிட்றது நிலாசோறு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து சாமிக்கு வந்து படையிலிட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்றது. ஸோ அம்மா வீட்டில் இருக்கும்போதுலேருந்து இப்போ வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வெரைட்டி ரைஸ்லாம் செஞ்சு மாடியில் அப்பா அம்மா நாங்கள் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். இப்போ அப்படி கிடையாது. நிலா சோறுக்கு பதிலாக நாங்கள் வந்து நிலா டிஃபன் தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லலாம். என்னோட ஸ்பெஷல் என்னன்னா சுட சுட இட்லியோட சட்னி, இட்லி சாம்பார், அதுக்கப்புறம் மசால் வடை, சீரக சாம்பார், சக்கரை பொங்கல், கொஞ்சமாக பன்னீர் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன், அதுக்கப்புறமா சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா. இதுதான் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சூப்பராக நிலாவை பார்த்தே சாப்பிட்டோம். நீங்கள் எப்படி கொண்டாடுனீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.